ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. அங்கே புதுசாக ஒருத்தர் ஜாயின்ட் ஆகிருக்காரு. அவருக்கு உங்கள் லாங்குவேஜ் தெரியாது, உங்களுக்கு அவர் லாங்குவேஜ் தெரியாது. நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அவரை கம்ப்யூட்டராக நினச்சிக்கோங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் பைனரி டிஜிட்ஸ் மட்டும்தான். பைனரி டிஜிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது 0 1சால் மேடாக இருக்கும். 1 1 0 1 அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் உங்களால் படிக்க முடியாது. இப்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும். இந்த பேசுகிற விதம் தான் ப்ரோக்ராமிங். உங்களுக்கு கம்ப்யூட்டர்கிட்ட பேசணுமா? இப்படி கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ட்ரான்ஸ்லேட்டர்னால அதுதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மொழியால் டிசைன் ஆகிருக்கோம். நீங்கள் இங்கிலீஷ்லேயே கோட் பண்ணலாம். நீங்கள் இங்கிலீஷில் கோட் பண்ணால் அது பைனரி டிஜிட்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கும். இது பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, HTML இருக்குது, கியூபேசிக் இருக்குது. இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, 100க்கும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கோடிங் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.